எங்கே இந்த மலையில் எப்படி இந்த பெருமாள் வந்தார்? முதல் யுகம் கிருத்தயுகத்தில் பேர் உண்டு ரிஷபாத்ரின்னுட்டு, அடுத்த யுகத்தில் அஞ்சனாத்ரின்னு பேர், மூணாவது யுகத்திலே சேஷாத்ரின்னு பேர், நாலாவது யுகத்தில் வெங்கடாத்ரின்னு பேர். கலவு வெங்கடநாயகான்னு சொல்கிறோம் இல்லையோ, கலியுகத்தில் தான் வெங்கடாச்சலம் வெங்கடாத்ரி என்னெல்லாம் பேர் வந்தது. முதல் யுகம் ரிஷபாசுரன் ஒருத்தன், அவன் பெருமானோடைய பொருதான், அழிந்தான். அப்போ அவர் பிரார்த்திக்கிறார், என் பேரில் இந்த மலை இருக்கட்டும், அதனால் ரிஷபாத்ரியாச்சு. அடுத்தது அஞ்சனாதேவி இந்த பெருமாட்டை தபஸ் பண்ணி அஞ்சனா மைந்தனா ஹனுமாரை பெற்றாள், அதனால் திரேதாயுகத்தில் இது அஞ்சனாத்ரியாச்சு. அதுக்கப்புறம் மூணாவது யுகம் துவாபர யுகம், அப்போது சேஷாத்ரியாச்சு. வாயு பகவானுக்கும் சேஷனுக்கும் சண்டை, ஆதிசேஷனுக்கும் தண்டை. மேருமலையை நடுவில் ஆதிசேஷன் சுத்தின்றார், காற்று வீசி வீசி அடிக்கணும், மேருவை நகத்துவிட்டா காற்று ஜெயிச்சுது, நகத்தில் சேஷன் ஜெயித்தார். அப்படி இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டிருந்தா அங்கே வந்த நாரதர் வீணையை மீட்டினார், புல்லாங்குழல் வாசிச்சார். உடனே மெதுவாக பாம்பது கட்டுப்பட்டு கொஞ்சம் மேற்பகுதியை விட்டுட்டார், காற்று ஓங்கி வேகமாக அடிச்சுது, மேல் பகுதி மட்டும் அப்படி சீவெண்டு போய் விழுந்துதான். அந்த மலை தான் இன்னைக்கு திருவேங்கட மலையாக இருக்க அதில் பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார், சேஷாத்ரி. அதனால் அந்த பேர் வந்தது. மேலும் இது பெருமானுடைய கிரீடாத்ரி, வைகுந்தத்தில் அவர் விளையாடுறதுக்கு ஒரு மலை இருக்கு. அந்த மலையை கருடனை வச்சு கீழே கொண்டு வர சொன்னாராம். நாராயண இடத்துல இருக்கிறதுனால நாராயணாத்ரி, கருடன் எடுத்துன்னு வந்ததுனால கருடாத்ரி, பெருமானுடைய விளையாட்டு மலைங்கிறதுனால கிரீடாத்ரி. இப்படி எல்லாம் பேர் நிறைய பேருங்க பேருச்சே ஒவ்வொன்றா பலகை வந்துட்டே இருக்கும் இல்லையோ, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, கிரீடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, அதுக்கெல்லாம் என்னென்ன பேர் காரணம்னு மட்டும் சொன்னேன். அப்போ கிருத்த